குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ். நம்ம வளர்றதுக்கு தேவையான ஹார்மோன்ஸு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பிளான்ட்ஸில் எப்படி, அனிமல்ஸில் எப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். The word hormone is derived from the Greek word hormone, meaning to excite. என்னன்னா கிளறூட்டுற நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா, வளர்ச்சி, growth. The function of control and coordination. என்னென்ன control and coordination in plants is prepared by chemical substance produced by the plants called plant hormone. In plants, several cells are capable of producing hormones. These phytohormones are transported to different parts of the plants to perform various physiological functions. Endocrine gland. இப்போ இது வந்து அனிமல்ஸில் invertebrate animals possesses a diversified communication system to coordinate physiological function and metabolic activities எல்லாம் இருக்கு இல்லையா, catabolic anabolic process functions by chemical integration. இதில் வெர்டிபிரேட்ஸில் the endocrine system act through chemical messengers known as hormones which are produced by specialized gland. செப்பரேட்டாக தனித்தனியான சிறப்பான கிளாண்ட்ஸ் இருக்கும். பிட்யூட்டரி கிளாண்டு, தைராய்டு கிளாண்ட். ஸோ இது மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸஸ் சச் அஸ் டைஜஷன், மெட்டபாலிசம். அடுத்து growth, development and reproduction are controlled by hormones. Plant hormones. Plant hormones are organic molecules that are produced at extremely low concentration in plants. ஏதாவது ஒரு இடத்துல செக்ரிகேட் ஆகி எல்லா இடத்துலையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கும். These molecules control மார்ஃபாலஜிக்கல் எக்ஸ்டர்னலாகவும், ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனல் அண்டு பயோகெமிக்கல் ரெஸ்பான்ஸ் எல்லாத்துலேயும். ஸோ என்னென்ன ஹார்மோன்ஸ்னு பார்க்குறோம். டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன்ஸ் என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா 5 மேஜர் டைப்ஸ். ஃபஸ்ட் ஒன் ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்பரலின், அப்சிசிக் ஆசிட், எத்திலின். அப்போ என்னென்ன இருக்குது? ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்பரலின், அப்சிசிக் ஆசிட், எத்திலின். இந்த ஃபஸ்ட்டு 3 வந்து growth ப்ரொமோட்டர் ஹார்மோன்ஸாக இருக்கும். லாஸ்ட் 2 ஹார்மோன்ஸ் வந்து growth இன்ஹிபிட்டர், வளர்ச்சியை ஸ்டாப் பண்ணிடும். அப்போ அமங் ஆல் தீஸ் பிளான்ட் ஹார்மோன்ஸ், ஆக்சின், சைட்டோகைனின் அண்ட் ஜிப்பர்லின் என்ன பண்ணுது? ப்ரொமோட் தட், அதாவது பிளான் growth, while அப்சிசிக் ஆசிட் அண்ட் எத்திலின் இன்ஹிபிட் growth வந்து தடை செஞ்சிடும் growth. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஆக்சின். ஆக்சின் டு grow where the first plant hormones discovered. முதல் கண்டுபிடிச்ச பிளான்ட் ஹார்மோன் எதுனா ஆக்சின். த டேர்ம் ஆக்சின் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு. அந்த ஆக்சின் பேர் வச்சது யாருன்னா கோஹல் அண்ட் ஹேகன் ஸ்மித் 1931. ஆக்சின் ஆர் ப்ரொடியூஸ்டு அட் த டிப் ஆஃப் த ஸ்டெம் அண்ட் ரூட். அப்போ ஆக்சின் எங்கே இருக்குது அப்படின்னா வளரக்கூடிய பகுதி, முளைக்குறுத்து இருக்கு இல்லையா, வேரோட நுனி பகுதியிலையும் தண்டு ஷூட்டோட நுனி பகுதியிலும். அப்போ டிப் ஆஃப் த ரூட் அண்டு ஷூட் ஃப்ரம் வேர் தே மைக்ரேட் டு த ஜோன் ஆஃப் எலாங்கேஷன். அப்போ இதோட ரோல் என்னென்னா
அப்படியே நீளமாக வளர்கிறதுக்கு யாருக்கு காரணமாக இருக்குன்னா இந்த ஆக்சின் தான், எலாங்கேஷன். சார்லஸ் டார்வின் 1880 observed unilateral growth and curvature of canary grass புல்லில், அது Phalaris canariensis coleoptile, அதாவது ஒரே மாதிரி வளர்ந்து போகிறது பார்க்குறாரு. யூனிலேட்ரல், இப்போ ஒரு இடத்துல கட் பண்ணிட்டோன்னா மறுபடியும் சைடில் பிரான்ச்சு அந்த மாதிரி ஒரே மாதிரி போகுது இல்லையா, அதுதான் யூனிலேட்ரல் growth. He came to the conclusion that some influences என்ன அப்படின்னா, என்ன இன்ஃப்ளூயன்சஸ் was transmitted from the tip of the coleoptile to the basal region. ஸோ அதை தான் யார் கண்டுபிடிக்கிறான்னா, இந்த திஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து லேட்டர் ஐடென்டிஃபைட் ஆஸ் ஆக்சின் பை வெண்ட் கண்டுபிடிச்சார். அவர் வந்து ஏதோ ஒரு தூண்டலால் வந்து இன்ஃப்ளூயன்ஸால் என்னது வளருது அப்படின்னு சொன்னார். ஸோ வெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட், ஃப்ரிட்ஸ் வர்மோல்ட் வெண்ட் 1903 to 1990, a Dutch biologist, demonstrated the existence and effect of auxin in plants. அப்போ என்ன அப்படின்னா, he did a series of experiments in Avena coleoptiles. அவினான்னா ஓட்ஸில் அவர் பார்க்குறாரு. இப்போ ஓட்ஸ் நமக்கு தெரியாது, இல்லை நெல்லில் வச்சுக்கலாம். நெல்லை வந்து அந்த நுனி பகுதியை கட் பண்ணிட்டோம்னா அது வளருதா இல்லையானா அவ்வளோதான், அது வளராது. அப்போ அது என்னென்னா அந்த டிப்பில் தான் ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிறது இவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இந்த டயக்ராமில் பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு அந்த ஓட்ஸோட சீட்லிங் வளருது, ரெண்டாவது டயக்ராமில் அந்த டிப்பை கட் பண்ணிடுறாங்க, மூணாவதுல வந்து இந்த அகார் பிளாக்னு ஒன்று வந்து வைக்கிறாங்க. அது என்ன, க்ரோத் ஹார்மோன் வச்சு வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது என்ன, அது வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி கர்வேட்டிவ் அதை வச்சு தான் அவர் என்ன நினைக்கிறாரு, டிப்பில் தான் இந்த ஆக்சின் இருக்குது அப்படின்னு. ஸோ இன் ஹிஸ் ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஹி ரிமூவ் த டிப் ஆஃப் அவினா கோலியோப்டைல். எதை ரிமூவ் பண்ணிடுறாரு, அந்த ஓட்ஸில் நுனி பகுதியை கட் பண்ணிடுறாரு. த கட் டிப் did not grow, indicating that the tips produce something essential for growth. அப்போ அது வளர்ச்சி அடையலை, மறுபடியும் வளரல. அப்போ அங்கே ஏதோ ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது அப்படின்னு. இன் ஹிஸ் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஹி பிளேஸ்ட் த அகார் பிளாக். ரெண்டாவதுல என்ன பண்ணுறாருன்னா, அந்த கட் பண்ண இடத்துல அகார் பிளாக்கில் அந்த க்ரோத் ஹார்மோனை வச்சு வைக்கிறாரு. எந்த இடத்துல, அந்த டீகேபிட்டேட்டட் கோலியோப்டைல் டிப்ஸ், அந்த நுனி பகுதியில். அப்போ இந்த கோலியோப்டைல் டிப்ஸ் டிட் நாட் ஷோ எனி ரெஸ்பான்ஸ். பட் இன் ஹிஸ் நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணார், ஹி பிளேஸ் த டிட்டாச்சு கோலியோப்டைல். அந்த கட் பண்ண கோலியோப்டைல்ங்கிறது முளைக்குருத்து, அந்த முளைக்குருத்து பகுதியில் எதை வைக்கிறாரு, அண்ட் அகார் பிளாக். ஆஃப்டர் an hour he discarded the tip and placed in this agar block அந்த டீகேபிட்டேட் கோலியோப்டைல். அந்த கட் பண்ண இடத்துல அகார் பிளாக் வச்சனால அங்கே தான் என்ன ஆகுதுன்னா, இட் க்ரோ ஸ்ட்ரெயிட் அப், இண்டிகேட்டிங் தட் சம் கெமிக்கல் ஹேட் டிஃப்யூஸ்டு ஃப்ரம் த கட் கோலியோப்டைல் டிப் இன்டு அகார் பிளாக். என்ன ஆகுது, விச் ஸ்டிமுலேட்டட் த க்ரோத், அதை வந்து தூண்டுது வளர்ச்சியை. அப்போ அங்கே என்ன இருக்குது, க்ரோத்து ஹார்மோன் இருக்குது. From his experiment, Wendt concluded that the chemical diffusing from the tip of coleoptile was responsible for growth. அப்போ வளர்ந்துருக்கு. அப்போ and he named என்னென்ன ஆக்சின் மீனிங் என்ன, டு க்ரோ. என்னென்ன டைப்ஸில் இருக்குதுன்னு பார்த்தா, there are 2 types, நேச்சுரல் ஆக்சின், நாம் உருவாக்குறது மேன் சிந்தட்டிக் ஆக்சின். நேச்சுரல் ஆக்சின் பார்த்தீங்கன்னா, ஆக்சின் ப்ரொடியூஸ்டு பை த பிளான்ஸ் ஆர் கால்டு நேச்சுரல் ஆக்சின். எக்ஸாம்பிள், இண்டோல் அசிட்டிக் ஆசிட், இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட். அதே மாதிரி சிந்தட்டிக்கில் பார்த்தோன்னா
artificially synthesized auxin that have properties like auxin are called synthetic auxin. ஆக்சின் மாதிரியே இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். 2,4D அதாவது டைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட். 2,4 டைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட். ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சின். ஆக்சினோட ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சின் bring about a variety of physiological effects in different parts of the plant body. எங்கன்னா ஆக்சின் promote the elongation of stem and coleoptile which makes them to grow. அப்போ ஆக்சின் என்ன பண்ணுது? promote the elongation of stem and coleoptile. ரெண்டாவது ஆக்சின் induce root formation at low concentration. இந்த ஆக்சினால் என்ன லோ கான்சன்ட்ரேஷனில் வளரும், அதே இன்ஹிபிட் இட் இஸ் ஹையர் கான்சன்ட்ரேஷன். இது 1 மார்க் கேட்பாங்க. ரூட்டு க்ரோத் ஆகிறதும் க்ரோத்தை வந்து தேவையில்லைங்கும் போது, அதாவது கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்கும்போது நிறுத்துறது யாருன்னா ஆக்சின் தான். அடுத்து ஆக்சின் இப்போ இருந்ததுன்னா எந்த பகுதி மட்டும் வளர்ந்துக்கிட்டே போகும்? நுனி பகுதி. அது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க்கு. எபிக்கல் டாமினன்ஸ். த ஆக்சின் produced by the apical buds எதை வளர்ச்சி குறைச்சிடும்? suppressed growth of lateral buds. lateral budோட growth வந்து குறைச்சிருது. this is called apical dominance. நுனி ஆதிக்கம்னு சொல்லுவோம். ஏன்னா நுனி பகுதி மட்டும் வளர்ந்துக்கிட்டே போகுது அதுக்காக. அதுக்கடுத்து இந்த நம்ம சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அது காரணம் என்னென்னா இந்த ஆக்சின் வந்து ஃப்ளவரிங் டைமில் தெளிக்கும் போது என்ன ஆகுன்னா சீடு இல்லாமல் ஃப்ரூட் ஃபார்மேஷன் ஆகிடும். அப்போ சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் நடக்காமையே ஃப்ரூட் ஃபார்மேஷன் ஆர் இன்டியூஸ்டு பை த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஆஃப் ஆக்சின். வெளியே அப்படியே தெளிக்கும் போது தட் இஸ் கால்டு பார்த்தினோகார்பி. எக்ஸாம்பிள் வாட்டர்மெலான், கிரேப், லைம் எக்ஸெட்ரா. ஆக்சின் ப்ரிவெண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் அப்சிஷன். அப்சிஷன்னா அந்த பிஞ்சிலேயே பழம் எல்லாம் விழுந்துடுறது, இலையெல்லாம் விழுந்துறது இருக்குது இல்லையா, அது மாதிரியெல்லாம் இல்லாமல் இந்த ஆக்சின் நிறையா இருந்துச்சுன்னா இலை விழாமல் பார்த்துக்கோ. அப்சிஷன்னா செப்பரேஷன் ஆஃப் லீஃப், ஃப்ளார்ஸ், ஃப்ரூட் எல்லாம். அப்போ எதை ப்ரிவெண்ட் பண்ணுது? கீழே விழாமல் பார்த்துக்குது. எதெல்லாம்? லீஃபு, ஃப்ளாரு, ஃப்ரூட்டு இதெல்லாம். ஓகே, இந்த 5 பாயிண்ட்ஸும் இம்பார்ட்டன்ட். ஓகே.